வணக்க மக்களே, நான் தாங்க உங்கள் கல் ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் வீடியோவில் நம்மக்கிட்ட 3 கல் இருக்குங்க. இந்த ஒரு கல் அதை விட கொஞ்சம் பெருசு, இந்த கல்லை விட கொஞ்சம் பெருசு, கடைசியாக கீழே இருக்கிறது. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 15லேருந்து 17 கிலோ இருக்குங்க. ஸோ திஸ் வில் பி அரௌண்ட் 10 to 12, 10லேருந்து 12 கிலோ இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 இருக்கும், இல்லை 18 இருக்குங்க. ஸோ இந்த 3 கல்லை வச்சு நம்ம அழகாக பைசப்ஸ் இல்லை தலைவா, பைசப்ஸை டெவலப் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தான் டிஃப்ரெண்ட் மசில் குரூப்ஸ் இருந்தாலும் முக்கியமாக ஆண்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான பைசப்ஸ், பெரிய பைசப்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு மோட் ஆஃப் அட்ராக்ஷன், மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல பைசப்ஸ் சிம்பிளாக இந்த மாதிரி கல் வச்சு பில்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக் இதில் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த சயின்டிஃபிக் ஃபேக்டர்? பைசப்ஸ் பொறுத்த வரைக்குங்க நம்ம நினைக்கிறோம் இது ஃபுல்லாக ஒரு மசில் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து பிரேக் பண்ணுன்னா ஒர்க் அவுட் பண்ணி உடச்சி தேவையான புரதச்சத்து உள்ள பொருட்கள், புரோட்டீன் உள்ள பொருட்கள் சாப்பிட்டா மட்டும்தான் அது பெருசாகுங்க. ஸோ இப்போ கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த சின்ன கல்லை வச்சு பண்ணும்போது என் கையை பாருங்கள், என் கை இப்படி தான் போகுது, இந்த மாதிரி தான் போகுது. ஸோ அப்படி போகும்போது இந்த எல்போ லாக் ஆகுதுங்க. நான் எல்போ இப்படி கொண்டு போகல, இந்த மாதிரி போகல. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இது தான். ஸோ சின்ன கல் வச்சு பண்ணும்போது இங்கே பாருங்கள். ஸோ இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த டைமென்ஷனுக்காக காமிக்கிறேன், அந்த அளவுக்காக காமிக்கிறேன். இப்படி இருக்குது. ஓகே, அடுத்து இந்த கல் பாருங்கள், இப்படி போகிறேன்னா இப்படி போகுது. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த இடம் எப்படி திரும்புதுன்னு பாருங்கங்க, திரும்புது. ஆனால் சின்ன கல் வச்சு பண்ணும்போது இட் வாஸ் ஸ்ட்ரைட், நேராக இருந்தது. இப்போ லைட்டாக பெருசாக வைக்கும் போது இப்படி இருக்குது. இப்போ அடுத்த கல்லுங்க, கடைசியாக இருக்க கல் இந்த அளவு இருக்குங்க. இப்படி இருக்கும்போது இப்போ பாருங்கள், இன்னும் வைடாக போகுது. ஸோ இதுதான் நம்மளோட சயின்டிஃபிக் லாஜிக்குங்க கல் ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும். ஏன் தலைவா நீங்கள் டபுள்ஸ் வச்சு பண்ணலாமே, இல்லைன்னா நீங்கள் வந்து ராடு வச்சு பண்ணலாமே அப்படின்னா, எனக்குங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன ஒரு கருத்து இருக்குன்னா, இப்போ இது வந்து ஒரு 20 கிலோன்னு வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த 20 கிலோ கம்ப்ளீட்டாக என் கைக்குள்ளே வந்துடுதுங்க. அப்போ அங்கே என்ன ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டர் வருது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெயிட் அப்படின்னு ஒன்று வருது. எந்த அளவுக்கு வெயிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, படர்ந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லாமல் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு சக்தி, அந்த வெயிட்டில் எப்படி ஆக்ட் ஆகுது, அதை எதிர்த்து நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன், என் மசில் எப்படி அதை தூக்கி எப்படி என் மசிலை டேமேஜ் பண்ணுறேன், இவ்வளோ தாங்க நம்ம கல் ஒர்க் அவுட்டோட கான்செப்ட். ஸோ இப்போ ஒர்க் அவுட்டுக்கு போயிடுவோம். ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் தலைவா சத்தியமாக தெம்பு இருக்காது. ஸோ இப்போவே எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன், அடுத்து ஒர்க் அவுட்டை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கல்லை வச்சு 5 கவுண்ட் போவீங்க, இந்த கல்லை வச்சு 5 கவுண்ட் பண்ணுவீங்க, கடைசியாக இருக்க கல்லை வச்சு 5 கவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதை டெய்லியும் பண்ணக்கூடாது. டெய்லியும் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக க்ரோத் இருக்காது. ஒரு நாள் விட்டு, இப்போ இன்றைக்கி பண்ணுறீங்க, நாளைக்கு ரெஸ்ட்டு, அடுத்த நாள் பண்ணலாங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும். அண்டு 5 கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு செட்டுங்க. ஒரு செட்டு பண்ணும்போது ஒரு நாளைக்கு 5 செட்டு பண்ணுங்க போதும். நல்ல எனர்ஜி இருக்குது, நிறைய தூக்குவேன்னு சொல்லிட்டு நிறைய தூக்காதீங்க. இட் இஸ் கால்டு ஜங்க் வால்யூம்ஸ். தமிழாக்கம் தெரியல, மன்னிச்சிருங்க. நம்ம நார்மலாக பாடி பில்டிங்கில் அது ஒரு கான்செப்ட் இருக்குது, ஜங்க் வால்யூம்ஸ் அப்படின்றாங்க. என்னென்னா அதுக்கு மேலே அது பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு, உங்கள் மசிலுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் 5 கவுண்ட்டு, இதில் 5 கவுண்ட்டு, இதில் 5 கவுண்ட்டு, ஒரு செட்டாவது 5 செட்டு பண்ணுங்க. ஸோ 5 செட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செட்டுக்கும் நடுவில் இடைவேளைன்னு பார்க்கும்போது 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கலாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நல்லா மூச்சு வாங்குங்க. மூச்சு வாங்கும் போது கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் கரையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நிறைய வாய்ப்பு இருக்குன்றதை விட உண்மையாக குறையும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நல்ல ஃபேட்டில் உடம்பு நல்லா டோன் ஆகிடுங்க. ஸோ இதை தாண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேப் சொன்னேன்ல, அந்த 1 minute கேப் இல்லை 2 minute கேப் பிட்வீன் செட்ஸ், ஒரு செட்டுக்கு நடுவில், அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஸ்வெட்டை வைப் பண்ணிக்கோங்க, வேர்வையை தொடச்சிட்டு தண்ணி முடக்குன்னு குடிக்காமல் லைட்டாக கொஞ்சமாக சிப் பண்ணுங்கள், தொண்டையை நினச்சிக்கோ. பண்ணியாச்சா? ஸோ எத்தனை கவுண்ட்ஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன இன்னைக்கு பண்ணணும்லாம் சொல்லியாச்சுங்க. இப்போ ஒர்க் அவுட்டை பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் தட், அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சின்ன கல் எடுத்துக்கிறேங்க. சின்னதுலேருந்து தான் பெருசு போகணும், பெருசுலேருந்து சின்னது வரக்கூடாது. ஓகே, இப்போ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா முக்கியமான விஷயம், என்னோடய எல்போ மூமெண்ட் இப்படி போகல, இந்த மாதிரி போகல. எப்படி போகுது? 1 2 3 4 5. உடனேவே அடுத்த கல்லுக்கு போயிடணுங்க.
இப்போ கையை பாருங்கள், லைட்டாக திரும்பும் கை. 1 2 3 4 5. ஸோ இப்படி லைட்டாக திரும்புது. முதல் கல்லை விட கொஞ்சம் பெரிய கல், கடைசியான கல் இருக்கிறதே பெரிய கல். இப்போ என் கையை பாருங்கள் எந்த அளவுக்கு திரும்புதுன்னு. 1 2 3 4 5. ஸோ ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. பண்ணும் போது கவுண்ட்டை வாய் விட்டு எண்ணாதீங்க, ஏன்னா உங்களோட ப்ரீத்திங் அதை பாதிக்கும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ப்ரீத்திங் டெக்னிக் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் க்ரஷ் பண்ணுறீங்களோ, எப்போல்லாம் இப்படி பண்ணுறீங்களோ, மூச்சு வெளியே விடணும். அந்த மாதிரி இவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு பைசப்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. எங்களை நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணுறீங்களோ அண்ட் எங்களை உற்சாகப்படுத்துறீங்களோ, எங்களோட எண்ணம்ங்க. எங்களோட எண்ணம் பார்த்தீங்கன்னா, இலவச உடற்பயிற்சி எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இலவசமாக உடற்பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா உடல் தாண்டி, ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் தாண்டி ஒரு மனிதனுக்கு பெரிய சொத்து கிடையவே கிடையாது. பெரிய பெரிய வீடு இருக்கலாம், நல்ல சூப்பர் லக்ஸரியஸ் கார் இருக்கலாம், பைக்ஸ் இருக்கலாம், நகைகள் இருக்கலாம், பணம் இருக்கலாம். இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா டெஃபினட்டாக நல்ல உடல் நலம் இருக்கணுங்க. ஸோ கல்லூரியோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. எளிமையான உடற்பயிற்சி முறைகள் சொல்லி தரோம். ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்த்தியாகுங்க, ஃபிட் ஆகுங்க, தரமான ஸ்ட்ராங்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டைலாக போட்டு ஏரியாவில் சீனை காமிக்குங்க. வணக்கம்.